சினிமா தான் எனக்கு பிடிக்கும். இட் என்டர்டைன்ஸ், இட் எஜுகேட்ஸ், ஸோ இட் த்ரில்ஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் சினிமா தான் என்னோட ஒரே. எனக்கு வேற எதுவும் பிடிக்கல. யோசிச்சு பார்த்தா எனக்கு அடி நெஞ்சில காப்பிரைட்ஸ். ஓகே 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோடா. போலீஸ் ஆபீசர் தீன்ஷா. போலீஸ் ஆபீசரா நினைச்சேன். அவர் கம்பீரமா நடந்து போற பார்த்தாவே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஃபோர்ஸே இல்லையே. என்னாச்சு உனக்கு? சுத்தமா ஃபோர்ஸே இல்லையே. போலீஸ், அரசியல்வாதி, ரவுடி இவங்க எல்லாத்துக்கும் கூட்டு கலவாணிங்கம்மா. நானும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? நானு அடி வாங்குது நீங்க அந்த சிரிப்பு சிரிச்சுட்டு போறாங்களே, அது கூட உங்களை பார்த்துட்டா. அது தேங்க்யூ சொன்னாங்களே, அது கூட உங்களை பார்த்துட்டா. நீங்க இவர் கூட என்னவா இருக்கீங்க? இவரு அப்பப்போ நான் நல்ல யோசனை வரும்போது கெடுக்கிறதுக்குன்னே இவரை பக்கத்துல வச்சிருக்கேன். பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். யாரா நீங்களா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப பண்ண பிஜேபி. இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா எதுக்கு அவகாசமா இருந்து திருடுவோம். ஆமாடா, அப்படியே 10 சீரியல் செட்டு, 2 வாழை மரம், ரேடியோ செட்டெல்லாம் கட்டி இந்த வீட்டுக்காரன் குடும்பத்தோட வர சொல்லி எனக்கு காது குத்து. தேட்டருக்குள்ள வந்து நல்லா சிரிச்சு ஆரோக்கியமா வீட்டுக்கு போய் நல்லா ரத்தத்தை சுத்தப்படுத்தலாம். ரத்தத்தை சுத்தப்படுத்தலாம். ஆமா. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். என்னடாச்சுன்னா ஒரு நீ எப்ப வந்த? நான் வந்து 1 வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டுல வந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கற? அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பால் மட்டுமே உருவான. நன்றி.